ஸோ ஹாய் கைஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன டெஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் 20. ஓகேங்களா, 20வது டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் நிறைய பார்த்து பழக்கப்பட்ட கொஷின் தான். எல்லாம் நேராக என்ன இருக்குதோ அதை தானே எடுத்து எழுத போகிறீங்க. அப்போ என்னுக்கு நேராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, ஐக்கு நேராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, எஸ்ஸுக்கு நேராக என்ன இருக்குது 1, ஹெச்சுக்கு நேராக என்ன இருக்குது 7, ஏக்கு நேராக என்ன இருக்குது 3, ஆறுக்கு நேராக என்ன இருக்குது 9. அப்போ 261,739 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 3C ஆப்ஷன் தான் வந்து என்னவா இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா BIP வித் கொஷின் மார்க் D அப்படின்னு இருக்கு. BIP கொஷின் மார்க் Dன்னு இருக்கு. ஸோ எல்லா லெட்டர்ஸ்க்கும் நடுவில் என்ன கேப் இருக்குன்றத பாருங்க. பிக்கும் ஐக்கும் நடுவில் எவ்வளோ, ஐக்கும் பிக்கு நடுவில் எவ்வளோ. அப்போ பில இருந்து ஐ எழுதியிருக்கான்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா CDEFGHI 7 லெட்டர் கூட்டி எழுதியிருக்கான். ஐல இருந்து பி வந்து JKLMNOP 7 லெட்டர் கூட்டி எழுதியிருக்கான். அப்போ இங்கேயும் 7 லெட்டர் கூட்டி எழுதியிருந்தா என்ன வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா W வந்திருக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா W. அடுத்தது பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதிப்படி நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். கடைசியில் வர வேண்டிய எழுத்துன்னு கேட்டிருக்கான். ஸோ எல்லாத்துலையுமே செகண்ட் லெட்டர் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ தான் இருக்கு. அப்போ ஏ வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. செகண்ட் லெட்டர் பாருங்க, இதில் எஃப் இருக்கு, இதில் என்ன இருக்கு டி இருக்கு, இதில் என்ன இருக்கு என் இருக்கு, இதில் என்ன இருக்கு எஃப் இருக்கு. ஏபிசிடி எது முதல்ல வரும் டி. அப்போ இந்த லெட்டர் முதல்ல போயிடும். அடுத்தது கண்டிப்பாக எஃப் தான் வரும். அப்போ இதுங்க ரெண்டு தான் செகண்ட் தேர்ட் எதனா ஒன்று வந்திருக்கணும். அப்போ லாஸ்ட்டாக வர வேண்டியது அனாலிசிஸ். ஸோ அனாலிசிஸ் இஸ் த ஆப்ஷன் இஸ் ரைட். அடுத்தது வெட்ட வெளியில் மதியம் 12 மணி அளவில் நிற்கும் ஒரு மணி எந்த பக்கம் விழுனா எந்த பக்கமும் விழாது, ஏதும் இல்லை தான் ஆன்சராக இருந்திருக்கும் 20வது டெஸ்ட்டுக்கு ஆன்சர் கீ. அப்புறமா அருணா 46 பேர் கொண்ட ஒரு வகுப்பறையில் மேலிருந்து 12ஆம் இடம் பிடித்துள்ளாள் எனில் கீழிருந்து அவ இடம் என்னன்னு கேட்கலாம். அப்போ 46 பேர் இருக்காங்க கிளாஸ்ல ஸ்ட்ரென்த்து. மேல இருந்து அவ 12னா கீழே இருந்து அவ இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12க்கு முன்னாடி எத்தனை பேர் 11 பேர். அப்போ 46ல 11 கழிச்சிடுங்க. 11 கழிச்சா 5ல முடிகிறது தான் கண்டிப்பாக ஆப்ஷன்ல இருந்திருக்கும். ஸோ 35 தான் ஆப்ஷன், சரியா போச்சு. அடுத்தது தவறான வார்த்தையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியான ஒரு கேள்வி தான் எனக்கு தெரிஞ்சு. 433 தான் தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5ல இருந்து 5 போச்சுனா தான் அந்த 3வது லெட்டர் 0 அது வந்திருக்கும். ஸோ 550 ஏன் எழுதிருக்காங்கன்னா 5ல இருந்து 5 போச்சுனா தான் 0. அப்போ 4ல இருந்து 1 போச்சுனா தான் என்ன வந்திருக்குன்னா 3. அப்போ 1ல இருந்து 1 போச்சுனா தான் என்ன வந்திருக்குன்னா 0. அப்போ 4ல இருந்து 3 போயிருந்துச்சுன்னா அங்கே 1 வந்திருக்கணும். ஆக்சுவலாக அங்கே வரல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 433 அது போயிடுச்சு. அடுத்தது 20இன் தற்போதைய வயதுக்கான ஆண்டு 36 மற்றும் 50. ஸோ இந்த கொஸ்டின் சொல்லியிருக்கான். யாரோ ஒரு இருவர் இருக்காங்க, அவர்களுடைய வயதுகள். அப்போ இவன் ஃபர்ஸ்ட் பர்சன், இவன் செகண்ட் பர்சன். n வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதமானது 3:4 மாறுதுன்னா n இன் மதிப்பு என்னன்னா, இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆல்ரெடி 10 தான் சார் ஆன்சர் சொன்னீங்க எப்பவுமே, இங்கே என்ன 10 ஆப்ஷன்ல இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சம்டைம்ஸ் லிஸ்ட் வச்சா உங்களை டேட்டா மாற்றி கேட்பான்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் கற்றுக் கொடுத்துட்டேன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ 36/50 அந்த வருஷம் வயது கொடுத்துருக்காங்களா, அந்த டிவைடட்ல போட்டுக்கோங்க. ஸோ எத்தனை வருடங்களுக்கு பிறகு, n வருடங்களுக்கு பிறகுனா n வருடங்களுக்கு பிறகு ரேஷியோ என்னவா மாறுதான் 3/4. ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 36 4ஆல பெருக்குனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 144 வரும்னு நினைக்கிறேன். 36 4 என்ன 144 தானமா, ஏன்னா 30 வந்ததுனால தெரியும். ஸோ 36 4 வந்து 144. அப்போ 144 + 4n ஏன்னா 4ஆல பெருக்கியிருக்கேன், இதை குறுக்கு பெருக்கல் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பெருக்குனீங்கன்னா 350 வந்து 150 + 3n. நான் எப்பவுமே பெருசுலேருந்து சின்னதை கழிச்சுக்கணும். அப்போ 4nல 3n போச்சுன்னா n, 150ல் 144 போச்சுன்னா 6. அப்போ n இன் மதிப்பு 6. ஸோ n இன் மதிப்பு என்ன 6 வருஷத்துக்கு அப்புறமா தான் அந்த ரேஷியோ அப்படி மாறி இருக்கும். அடுத்தது A:B கொடுத்துருக்கான், B:C கொடுத்துருக்காங்க, ABC என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ A:B சொல்லிட்டாங்க. இது இப்போ நான் எப்பவுமே கிராஸ் என் மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இங்கே 5, இங்கே 9, இங்கே 4, 7, 5 4 20, 4 9 36. ஸோ எப்படி வருதோ அதை பெருக்கணும். 5 4 பெருக்கிட்டேன். அடுத்து 4 9 பெருக்கணும் 36. அடுத்தது 9 7 பெருக்கணும். 9 7 என்னங்க 63. ஸோ 36 63. இதுக்கு மேலே இதை அடிச்சு சால்வ் பண்ண முடியாது. ஆன்சர் ஆப்ஷன்லேயே இருக்குது 20 36 63. அதுதான் ஆன்சர் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது GLOR வந்து FJLLன்னு எழுதியிருக்கான். என்னது GLOR FJLN எழுதியிருக்கான். G ஏன் Fன்னு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிக்கு அடுத்து இ விட்டுட்டு தான் F. ஓகே சாரி, ஜிக்கு முன்னாடி லெட்டர் தான் F. சாரி, ஜிக்கு முன்னாடி லெட்டர் -1. அப்புறம் JKL -2 பண்ணியிருக்கான். இங்கே -3 பண்ணியிருக்கான், இங்கே -4 பண்ணியிருக்கான். அதே லாஜிக் தான். அப்போ TWQKலையும் அதே மாதிரி பண்ணுங்க. ஸோ -1 பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் எழுதிருப்பீங்க. அதே மாதிரி -2 பண்ணியிருந்தீங்கன்னா என்ன எழுதிருப்பீங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா U எழுதிருப்பீங்க. அடுத்தது N எழுதிருப்பீங்க. அடுத்தது G எழுதிருப்பீங்க. அப்போ சஞ்சி. ஸோ ஏ ஆன்சர். அடுத்தது ஒரு ரயில் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் திரும்புகிறது. மீண்டும் சென்னையை நோக்கி திரும்பும்போது சராசரி வேகம் என்ன? இது வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபார்முலா என்னன்னா 2xy / x + y.
அதாவது எக்ஸின் மதிப்பு முதலில் கொடுக்கக்கூடிய வேகம், ஒயின் மதிப்பு இரண்டாவதாக கொடுக்கக்கூடிய வேகம். அப்போ 2 × x × y டிவைடட் பை x + y. அப்போ 2 × x மதிப்பு 100 டிவைடட் பை 80. அதாவது வேற வேகம், முதல்ல ஒரு வேகத்தில் போயிடுவான், திருப்பி வரும்போது இன்னொரு வேகத்தில் வருவானா, அதுக்கு சராசரி வேகம் கேட்கும்போது இந்த ஃபார்முலா 2xy டிவைடட் பை x + y. ஸோ எக்ஸின் மதிப்பு முதலில் கொடுக்கக்கூடிய வேகம், ஒயின் மதிப்பு இரண்டாவதாக கொடுக்கக்கூடிய வேகம். ஸோ இதை எடுத்துட்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. கீழே வந்து 100 + 80 எழுதணும். அப்போ 2 × 100 200. 280 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,600 வரும்னு நினைக்கிறேன். 200 × 80 200 × 80 16,000. ஓகேங்களா, 16,000. ஸோ டிவைடட் பை 180. ஸோ 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ 1600 நான் என்ன பண்ணியிருக்கேன், 1600 18ஆல் வகுத்திருக்கேன். ஸோ 1600 டிவைடட் பை 18 போட்டிருந்தீங்கன்னா 88.88 வந்திருக்கும். அதான் 88.89 km/h அப்படி போயிருக்கும். அவ்வளோதாங்க. சரி, அடுத்தது 61வது கேள்வி. ஆதித்யாவின் வீடு கிழக்கு நோக்கி உள்ளதாம். அப்போ ஆதித்யாவுக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு எந்த திசையை நோக்கி இருக்கான், கிழக்கு திசையை நோக்கி இருக்கு. அவன் வீட்டு பின்வாசலில் இருந்து நேராக 50 km. அப்ப வீட்டுக்கு பேக் சைடு என்ட்ரன்ஸ்ல இருந்து போறானா, அவன் எந்த திசையை நோக்கி போயிருப்பான், மேற்கு திசை நோக்கி போயிருப்பான். அப்ப மேற்கு திசையை நோக்கி எத்தனை மீட்டர் போறான், 50 மீட்டர் போறான். பின் வலதுபுறம் திரும்புகிறான். இப்படி போறவன் வலது பக்கம் திரும்பி 50 மீட்டர் போறான். இறுதியில் இடப்பக்கம் திரும்பி 25 மீட்டர். இப்படி போறவனுக்கு இடதுகை பக்கம் இது 25 மீட்டர் போறான். இப்போது ஆதித்யா ஆரம்பித்த இடத்திலிருந்து எந்த திசையில் உள்ளான், இதுதான் ஆரம்பித்த இடம். ஆரம்பித்த இடத்துல இருந்து இந்த திசை எதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஆதித்யா ஆரம்பிச்ச இடத்துக்கு வடக்கு, இது ஆதித்யா ஆரம்பிச்ச இடத்துக்கு மேற்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதுனால ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா வட மேற்கு. ஓகேங்களா, ஆன்சர் என்ன, வடமேற்கு. 61வது கேள்வி ஆன்சர் ஓவரா. இப்ப அடுத்தது 62வது கேள்வி நம்ம பார்க்கல. ஓகே, அது பார்த்துடலாம். இது வந்து ஈஸி தான், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறதே எடுத்து எழுத போறீங்க. பீஸ் அப்படின்னு சொல்லிட்டா எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி என்னன்னு கொடுத்துருக்கான், ஆஷ்னு கொடுத்துருக்கான், இ அட்டுன்னு கொடுத்துருக்கான், ஏவை என்னன்னு கொடுத்துருக்கான், பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கான், சி என்னன்னு கொடுத்துருக்கான், பையன்னு கொடுத்துருக்கான், இ என்னன்னு கொடுத்துருக்கான், அட்டுன்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி. ஓகே, முடிந்தது. அடுத்தது 21 பேனாக்களின் அடக்க விலை 20 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம். அதாவது 21 பேனாக்களின் அடக்க விலைனா 21 பெண்ணை நான் எவ்வளவு காசு கொடுத்து, ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 21 பெண்ணின் அடக்க விலை 100 ரூபாய். அதை நான் 20 பேனாவை விற்கிறது மூலமே எனக்கு அந்த 100 ரூபாய் கிடைச்சிச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 பேனாக்களின் அடக்க விலை 20 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம்னா 21 பேனாவை நான் 100 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தா அந்த 100 ரூபாய் எப்ப சம்பாதிச்சிட்டேன், 20 பேனாவை விற்கும் போதே சம்பாதிச்சிட்டேன். அப்ப பேலன்ஸ் ஒரு பேனா என் கையில தான் இருக்கு. அப்ப எனக்கு லாபம் தான் கிடைச்சிருக்கு. எனில் லாப அல்லது நட்ட சதவீதம் என்னன்னு கேட்கிறான். நமக்கு லாபம் தான் கிடைச்சிருக்கு, நஷ்டம் இல்லை. ஏன்னா 21 பேனா வாங்கின காசை நான் 20 பேனா விற்கும் போதே சம்பாதிச்சிட்டேன்னா இன்னும் ஒரு பேனா என் கையில இருக்கு, அதை வித்தா எக்ஸ்ட்ரா எனக்கு லாபம் தான் கிடைக்க போகுது. அப்ப எப்பவுமே லாப சதவீதம் கேட்டாங்கன்னா 21 - 20 டிவைடட் பை இந்த பெருசுல இருந்து சின்னதை கழித்துக்குங்க. 21 20 இந்த ரெண்டு டேட்டா கொடுக்குறான்ல, அப்ப பெருசுல இருந்து சின்னதை கழிச்சுட்டு நம்ம இப்ப லாபம் தான் சம்பாதிச்சிருக்கோம். லாபம் சம்பாதிச்சாலே கீழே வந்து சின்ன வேல்யூ போடணும். இது ரெண்டுத்துல எது சின்ன வேல்யூ, 21 20 எது சின்ன வேல்யூ 20. அப்ப 20 போட்டு சதவீதத்திற்கு இருக்கிறதுனால 100ஆல பெருக்கிக்குங்க. 21 20 போச்சுன்னா 1. அப்போ 1 × 100 டிவைடட் பை 20. ஸோ இதை அடிச்சா இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல 5 முறை வரும். ஸோ 5% லாபம் இருக்கும். அடுத்தது எக்ஸ் மற்றும் ஒயின் வயதுகளின் விகிதம் 11:13. 7 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயதுகளின் விகிதம் 20:23. அப்போ இப்போதைக்கு வந்து 11 எக்ஸ்ல இருக்காங்க. ஸோ மேலே கொஞ்சம் வச்சுக்கிறேன், டேட்டா எனக்கு என்ன வேணும் எழுதுறதுக்கு. ஸோ இப்போ வந்து 11 எக்ஸ்ல இருக்காரு எக்ஸ், ஒய் வந்து 13 எக்ஸ்ல இருக்காரு. அப்போ 11x by 13x பிளஸ் எத்தனை வருடங்களுக்கு பிறகு, 7 வருடங்களுக்கு பிறகுன்னா கூட்டினா ரேஷியோ என்னவா மாறுதான், 20/23 மாறுதான். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ண ஆன்சருங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முறையும் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ 21 13 பெருக்குங்க. 23 × 11 253x பிளஸ் 23 × 7 என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 23 × 7 161 இஸ் ஈக்குவல் டு 260. 20 × 13. அப்போ 20 × 7 வந்து 140. ஸோ இது ஆல்ரெடி போட்டு தான் இருக்கும். ஸோ இது 260ல் 253 போச்சுன்னா 7x = 21 வந்திருக்கும். அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ எக்ஸின் மதிப்பு 3. நான் அவர்களின் வயது வித்தியாசம் கேட்குறேன் 2 பேருக்கும். அப்போ எக்ஸின் மதிப்பு எடுத்துட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 11xல எக்ஸின் மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணால் 33 வரும். 13xல எக்ஸின் மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணால் 39 வரும். இவர்கள் இருவருக்கும் உள்ள வயது வித்தியாசம் 6. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஓவர். அடுத்தது ABC என்ற 3 குழாய்கள் ஒரு தொட்டியை நிரப்ப 8 மணி நேரம், 16 மணி நேரம் மற்றும் 38 மணி நேரம். அப்போ A வந்து 8 மணி நேரம் எடுத்துக்குது, B வந்து 16 மணி நேரம் எடுத்துக்குது, அப்புறமா C வந்து எவ்வளவு நேரம் எடுத்துக்குது, 32 மணி நேரம் எடுத்துக்குது.
3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்தப்பட்டால் தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரம்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3த்துக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 32. 8 எதோட பெருக்குனா 32 வரும்னா 4ஓட பெருக்குனா 16 எதோட பெருக்கணும் 2ஓட பெருக்குனா 32 எதோட பெருக்கணும் 1ஓட பெருக்குனா. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா 4 5 6 7 அப்போ 32 7ஆல் அடிச்ச ஆன்சர். 32 7ஆல் அடிக்க முடியுமானா டெஃபினட்டா அடிக்க முடியும். 4ன்னு வரும், மிச்சம் 4 மீந்து இருக்கும். 4 4/7 மணி நேரம். ஸோ ஆன்சர் 4 4/7 மணி நேரம். 65 முடிஞ்சிச்சு. 66 சுதா ஒரு வரிசையில் எந்த புறம் இருந்து எண்ணினாலும் 20ஆவதாக வருகிறாள். அப்போ ஒரு பொண்ணு இருக்கா, அவ தான் சுதா. அந்த சுதாவை இந்த பக்கம் இருந்து எண்ணாலும் 20, இந்த பக்கம் இருந்து எண்ணாலும் 20. 20 20 கூட்டி ஒன்று கழிக்கணும். ஸோ 20 20 கூட்டினா 40, 40ல் ஒன்று கழிச்சா 39. ஆன்சர் 39 ஓவர். அடுத்தது ACFJ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து சியா மாறி இருக்கு, எஃப்ஆ மாறி இருக்கு, ஜேவா மாறி இருக்கு கொஸ்டின் பேப்பர். ஸோ இங்க பி இந்த இடத்துல டிஇன்னு 2 லெட்டர் விட்டுருக்கோம், இந்த இடத்துல GHIன்னு 3 லெட்டர் விட்டுருக்கோம். அப்போ 4 லெட்டர் விட்டுருக்கணும். அப்போ KLMN விட்டுட்டு ஓன்னு எழுதியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து ஓ ஆல்ரெடி நம்ம போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 68வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். 11, 29, 55, கொஸ்டின் மார்க், 131 சொல்லியிருக்காங்க. ஸோ 11 என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 29 மாறி இருக்கு. ஸோ 11 ஏன் 29 மாறணும்னா எவ்வளோ கேப் விட்டுருக்காங்க அப்படின்னு பாருங்க. 29ல் 11 போச்சுன்னா 18, அடுத்து 55ல் 29 போச்சுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 8. அப்போ அடுத்ததுக்கும் 8 இருந்தால் தான் இங்கே 34 வந்திருக்கும். ஸோ 34 கூட்டினீங்கன்னா 9 8 89. ஆன்சர் 89. அடுத்தது கண்ணாடியில் இந்த பிம்பம் எவ்வாறு தோன்றும்னா நல்லாவே தோன்றும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி தாங்க. ஸோ அதை ஒழுங்காக பாருங்க, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ 5 125 எதிர்க்காங்கன்னா 5 கியூப் பண்ணாதான் என்ன 125. அப்போ 11 கியூப் பண்ணால் 1331. அதுவும் ஆன்சர் வந்துடும். பகடைகளின் 2 தோட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 5இன் எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 5இன் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்லா, இந்த ரெண்டுத்திலையும் பொதுவாக இருக்கக்கூடிய எண் 9. அப்போ 9ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், கடிகார திசையில் சுற்றணும். அப்போ முதல் பகடையான கடிகார திசையில் சுற்றினா 9க்கு அடுத்த எண் 6, 6க்கு அடுத்த எண் 3. இப்போ இதை சுற்றணும்னா 9க்கு அடுத்த எண் 5, 5க்கு அடுத்த எண் 4. அப்போ 9 5 4. அப்போ 5இன் எதிர்ப்பக்கம் சரியாக 6 வந்துருச்சு. அப்போ ஏ ஆப்ஷன் 6 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்தது 72வது கேள்வி வெண்படம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெண்படத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மகளிர், அம்மா, விதவை இவங்களை தொடர்பு படுத்தக்கூடிய வெண்படம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டி ஆப்ஷன் தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அம்மாவும் எதில் இருப்பாங்க, மகளிரில் இருப்பாங்க. அப்போ உள்ள இருக்கிறது அம்மா, வெளியில் இருக்கிறது மகளிர். அப்போ அம்மாக்கள் அனைவரும் மகளிரில் இருப்பாங்க. விதவை அப்படின்னும் பொழுது சில தாய்மார்கள் விதவையா இருப்பாங்க, சில மகளிர்களும் விதவையா இருப்பாங்க. விதவை என்றால் பெண்கள் மட்டும் விதவைகள் கிடையாது, ஆண்களும் என்னதான் விதவை தான். ஸோ மனைவி இழந்த ஆண்களையும் விதவைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் விதவை நான் என்ன பண்றேன், வெளியே எடுத்து விடுறேன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது விடுபட்ட எழுத்தை கேட்டிருக்காங்க. ஸோ விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க சொல்லி கேட்கும்போது LJH வந்து என்னென்ன எழுதிருக்கான், KKIன்னு எழுதிருக்கான். அப்போ எல்லை ஏன் கேன்னு எழுதணும்னா -1, ஜேவை ஏன் கேன்னு எழுதணும்னா -1, H ஏன் ஐன்னு எழுதணும் +1 பண்ணியிருக்கோம். அப்போ -1 -1 +1 பண்ணியிருக்கோம். அப்போ CIA-வை நான் +1 பண்ணியிருந்தா கடைசியில் B-ல முடிஞ்சிருக்கணும். B-ல முடிகிற மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. I-க்கு -1 சாரி JK இது +1 தான் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் மட்டும் தான் -1 பண்ணியிருக்கான். அப்போ J வந்திருக்கும். ஸோ C-க்கு -1 BJP. ஸோ BJB அதுதான் வந்திருக்கும், P இல்லை B. அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. FJUTன்னு எதிர்க்கா, HI என்னன்னு எதிர்ப்பானா FJ ஏன் UTன்னு எழுதணும்னா F-னுடைய எதிர் லெட்டர் U, G-னுடைய எதிர் லெட்டர் T. அப்போ HI என்னன்னு மாற்றி எதிர்ப்பானா SR. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் SR. ஓகேங்களா, சரியா போச்சு அதுவும். அடுத்தது வீடு, படுக்கையறை, குளியலறை வெண்படம் தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடு, படுக்கையறை, குளியலறைனா ஒரு வீட்டில் தான் படுக்கையறையும் இருக்கும் குளியலறையும் இருக்கும், ஆனால் தனித்தனியாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி, அதுவும் ஓவர். அடுத்தது அரைஸ், அபிசமால், அஜிலிட்டி, அக்யூர் இதை வந்து டிக்ஷனரி ஆர்டர்ல எழுத சொல்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலையுமே ஏ இருக்கு, அதனால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ செகண்ட் லெட்டர் இதில் பி இருக்கு, இதில் சி இருக்கு. அப்போ செகண்ட் வார்த்தை முதல்ல வந்திருக்கும், ஃபோர்த் வார்த்தை அடுத்து வந்திருக்கும். இதுல G இருக்கு, இதுல R இருக்கு, ஏபிசில G தான் அடுத்து வரும். ஸோ தேர்ட் வார்த்தை அடுத்தது ஃபர்ஸ்ட் வார்த்தை. ஸோ இந்த ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி. ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ஓவர். அடுத்தது விடுபட்ட எண்களை கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை விடுபட்ட எண்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ல இருந்தும் முதல் நம்பர் 9 கழிச்சிருக்கோம், அதுதான் அடுத்த நம்பரை எழுதியிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9 எடுத்தா அடுத்த நம்பர் அப்படியே வந்திருக்கு. லாஸ்ட் நம்பர் 5 கழிச்சா திருப்பி அப்படியே வந்திருக்கு. திருப்பி 6 கழிச்சா அப்படியே வந்திருக்கு. அப்போ அடுத்தது 4 கழிச்சிருந்தா 7 8 2 3 எழுதியிருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஓவர் முடிந்தது. அடுத்தது அழிக்கும் என்பது அபாயத்தை குறிக்கிறது என்றால் குற்றம் சாட்டு என்பது எதை குறிக்கிறதுனா குற்றம் சாட்டை தான் குறிக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி முடிந்தது. அடுத்தது 79. ஒரு பெண் கிழக்கு பார்த்து கொண்டிருக்கிறாள். ஓகேவா, ஒரு பெண் கிழக்கு பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் சரியாக 45 டிகிரி எதிர்கடிகார திசையில் சென்று, ஸோ இப்படியே போனால் அது கடிகாரம், எதிர்கடிகாரம்னா மேலே போனோம். அப்போ 45 டிகிரி எதிர்கடிகாரம்னா இப்படி போயிருப்பான். சுழன்று பின் 180 டிகிரி கடிகார திசையில் நகர்ந்தால், நான் இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டு கடிகார திசையில் தான் நகட்டும், எதிர்கடிகார திசையில் தான் நகட்டும். 180ன்றது எப்பவுமே ஆப்போசிட் திசை வரும். அப்போ இந்த திசைக்கு வந்திருப்பான். இந்த திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்கிறதுனால தென்மேற்கு.
அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், தவறானதை தேர்ந்தெடு. USQOMK HIGE and VUT. ஸோ இந்த எனக்கு பார்த்தாலே தெரியுது, ரிவர்ஸ்ல இருந்து பார்க்கும்போது TUV எல்லாமே லைனா இருக்கு, மற்றதுலாம் அந்த மாதிரி லைனா இல்லை, நடுவில் கேப் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் VUT, அது மட்டும் தான் வெளியே போகுது. ஸோ இந்த கொஸ்டின்ஸும் பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு சைக்காலஜி ஈஸியாக மாறிட்டு வருதுன்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ 21st கொஸ்டின் பேப்பர்ல இருந்து 25th கொஸ்டின் பேப்பர் இன்னும் நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்துடலாம் கைஸ், எல்லாருமே கூட சேர்ந்து ஒழுங்காக லிசன் பண்ணிட்டே இருங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ. கொஸ்டின் மாடல் நம்பர் 20. கொஸ்டின் மாடல் நம்பர் 20ல மேக்ஸ்ல எத்தனை கொஸ்டின் வந்திருக்குது, அந்த மேக்ஸுக்கான சொல்யூஷன் அப்படின்றதா இந்த வீடியோ. கொஸ்டின் நம்பர் 20ல எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னா 8 கொஸ்டின் வந்திருக்குது. 28, 31, 34, 38, 40, 43, 47, 50 அப்படின்னு சொல்லக்கூடிய 8 கொஸ்டின் வந்திருக்குது. இந்த 8 கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் இப்போ நம்ம போட போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 8வது கொஸ்டின். 8வது கொஸ்டினுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா பாருங்க, ஒரு ஈஸி 12வது கொஸ்டின் கூட இதுல மேக்ஸ் தான். 12வது கொஸ்டின் இதுல சேர்த்துக்கலாம், ஏன்னா 12ன்றது சயின்ஸ்லயும் வரும் மேக்ஸ்லயும் வரும். என்ன அப்படின்னா 12வது கொஸ்டின் ஒரு ஃபெர்மி, இது சயின்ஸ்ல வரக்கூடிய கேள்விதான், இருந்தாலும் மேக்ஸ்லயும் இது இருக்கு. ஒரு ஃபெர்மி அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனை மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு ஃபெர்மி அப்படின்னா 10⁻⁻15 மீட்டர். ஒரு ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது 10⁻⁻10 மீட்டர். ஒரு ஃபெர்மி அப்படின்றது 10⁻⁻15 மீட்டர். அதனால ஃபெர்மி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா 10⁻⁻15 மீட்டர். அதனால 12வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னா 10⁻⁻15 மீட்டர். ஃபெர்மி அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க, இது வந்து -15. அடுத்தது 28வது கொஸ்டின். 28வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா கணக்கு பிரகாரம் அந்த ஒரு கொஸ்டின் சேர்த்துக்கிட்டா 9 கொஸ்டின் வருது. 28வது கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு அதனுடைய ஆரத்தின் வர்க்கத்தினுடைய மடங்கு டேஷ். என்ன சொல்றாங்கன்னா ஒரு அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு, அரைக்கோளம். 28வது கொஸ்டின் ஹெமிஸ்பியர் அப்படின்றத அரைக்கோளம். இந்த ஹெமிஸ்பியரோட மொத்த பரப்பு என்ன? 3πr². அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்துடன் டேஷ் ஆக இருக்கும். என்னங்க இது ஒரு கேள்வி, சாதாரண கேள்விதாங்க. என்ன கேக்குறாங்கன்னா இது ஒரு அரைக்கோளம், இந்த அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய ஆரத்தின் வர்க்கம். அப்ப இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அரைக்கோளத்தோட மொத்த பரப்பு வந்து 3πr². அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆரத்தினுடைய வர்க்கமானது எதால் பெருக்கப்பட்டிருக்கும்? என்ன நம்பர் இது? 3π. ஆன்சர் என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலாவே தான் கேட்டிருக்கிறாங்க, r² விட்டுருக்காங்க. அப்ப அந்த ஆப்ஷன் வந்து 3π. 3π எங்க இருக்குது அப்படின்னா C அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல 3π இருக்கு. சரிங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் பாருங்க, அதாவது ஃபார்முலா தெரிஞ்சா இந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டினே இல்லை. அடுத்தது 31வது கொஸ்டின். 31வது கொஸ்டின் என்னன்னா S என்ற எழுத்தினுடைய சுழற்சி கோணம் என்ன? இந்த கேள்வி ஏற்கனவே நம்ம வந்திருக்கோம். 8 x இதெல்லாம் S இதெல்லாம் என்ன அப்படின்னா சுழற்சி கோணம் 80 டிகிரி, 180 டிகிரி. 8 போட்டா கூட அதே தான், இதுக்கும் 180 டிகிரி. 2 முறை சுத்தினால் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அதனால என்னன்னா இதனுடைய சுழல் சமச்சீர் கோணம், சுழற்சி எத்தனை முறை திருப்ப முடியும்னா 2. அதனால சுழல் சமச்சீர் கோணம் என்னன்னா சுழற்சி கோணம் இல்லைன்னா 180 டிகிரி. ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா பி ஆப்ஷன்ல 180 டிகிரி இருக்கும். அதனால எஸ்க்கும் 8க்கும் ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா நிறைய கொஸ்டின் பேப்பர்ல S 8 எல்லாம் கேட்டிருக்காங்க. அதை நம்ம போட்டுக்கிட்டாவே ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது 34வது கேள்வி. 34வது கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா 7 நபர்களின் சராசரி. பாருங்க 7 பேர் இருக்கிறாங்க, அந்த 7 பேருடைய சராசரி என்ன சொல்றாங்கன்னா 7 மதிப்புகள், 7 மதிப்புகளுடைய சராசரி வந்து 81. அவற்றிலிருந்து ஒரு மதிப்பு நீக்கப்படும் போது புதிய சராசரி 78. அதுல இருந்து ஒரு ஆள் நீக்கப்படுகிறார் அப்படின்னா புதிய சராசரி எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க 78. அப்படினால் இந்த நீக்கப்பட்ட ஒரு நபரினுடைய மதிப்பு என்ன? இந்த நீக்கப்பட்ட ஒரு நபரினுடைய மதிப்பு என்ன? சரிங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. நான் சொல்ற ஐடியா ஞாபகம் வச்சுங்களேன். என்னன்னா n × a - b + b. இங்க எப்பயுமே b தான் வரணும். ab னா யாரு? இவருதான் a, இவருதான் b. நீக்கப்பட்டா இந்த மாதிரி, சேர்க்கப்பட்டா b - a, வேற ஒண்ணும் இல்லை. நீக்கப்பட்டா a - b, சேர்க்கப்பட்டா b - a. சரி, n யாரை எடுத்துக்கணும்னா முதல்ல என்ன நிர்ணயிக்கிறோமோ அவங்கதான் n. முதல்ல யாரை நிர்ணயிக்கிறோமோ அவங்கதான் n. அப்போ ரூல் பிரகாரம் பாருங்க 7 × a 81 - 78 + 78. அப்ப 7 × இவங்களை கழிங்க 3 7 × 81, 81னா 3. அப்போ 3
பிளஸ் ஒரு 78, இது ஒரு 21 ஒரு 78, ரெண்டுத்தையும் கூட்டினால் 99. அப்போ விடை நமக்கு என்ன ஆப்ஷன்ல இருக்கு கொஸ்டின் பேப்பர்ல? சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல கொஸ்டின் பேப்பர்ல இருக்குது. 7 மதிப்புகளுடைய சராசரி 81. அவற்றின் ஒரு நம்பர் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மதிப்புகள் என்னன்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, n × a - b + b. ஒரு நம்பர் நீக்கப்பட்டிருக்குது, அப்ப ஆன்சர் வந்து 99. இது எங்க ஆப்ஷன்ல இருக்குது அப்படின்னா சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல இருக்கு. இதுதான் 34வது கேள்வி. அடுத்தது 38வது கொஸ்டின். 38வது கொஸ்டின் என்னன்னா, அதாவது 2 நம்பரை கழிச்சா வரக்கூடிய 1000. பாருங்களேன், இது சாதாரண விஷயம் தாங்க. இதுல இருந்து இதை கழிக்க சொல்றாங்க. அதாவது 1 6 7 8 2 6 மற்றும் 2 7 6 5 ஆகியவற்றின் கழித்தலுக்கு அருகே உள்ள ஆயிரங்களின் முழுமை மதிப்பு. 2 நம்பரை கழிங்க, கழிச்சு வரக்கூடிய நம்பருக்கு முழுமையான மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அப்போ 2 நம்பரை கழிச்சு முழுமையான மதிப்பு. சரிங்க, இது கழிங்க. 1, இது 12னா 6, 7 மாறும் 0, இது 5, அதுக்கப்புறம் 6 1. நமக்கு கிடைச்ச நம்பர் என்ன? 1 6 5 0 6 1. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கா? 1000 உத்தேச மதிப்பு. அப்ப 1000 ஒரு பாக்ஸ் போட்டுங்க. பக்கத்துல இருக்க நம்பர் 5 விட கம்மியா இருந்தா இதுல இருந்து இது அப்படியே வச்சுக்கணும். 5ல இருந்து 5 விட கம்மியா இருந்தா இதை அப்படியே வச்சுக்கணும். 5 விட அதிகமா ஆச்சுன்னா ஒரு நம்பரை கூட்டிக்கணும். அப்ப 5 விட கம்மியா இருக்குது, பக்கத்துல நம்பர் 0 இருக்குது. அப்ப ஆன்சர் 1 5 1 6 5 3 0 என்பது ஆன்சர். சரிங்களா? 5 விட கம்மியா இருந்தா அந்த நம்பர் அப்படியே வச்சுக்கணும். 5 விட அதிகமா இருந்தா, பக்கத்துல இருக்கிற நம்பர் அதிகமா இருந்தா அந்த நம்பர் கூட ஒண்ணு கூட்டிக்கணும். போன இதுல நம்ம ஒண்ணு கழிக்கணும்னு சொன்னோம், கழிக்க கூடாது, அந்த நம்பரை அப்படியே வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப ஆன்சர் என்னன்னா 1 6 5 3 0. 38வது ஆப்ஷன், 38வது கொஸ்டினோட ஆப்ஷன் என்னன்னா பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன். சரிங்களா? அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களே தான், ரொம்ப சிம்பிளான விஷயங்களே தான், ஆனா நம்ம அங்க போயிட்டு தப்பு பண்ணிடுவோம். அந்த தப்புகள்லாம் வராம இருக்கிறதுக்கு தான் இவ்வளவு விஷயங்கள். அடுத்தது 41வது கேள்வி என்னன்னா a1/b1 not is equal to a2/b2. அதாவது a1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட்டும் a2 சொல்லக்கூடிய கான்ஸ்டன்ட் வகுத்தா a1/a2 a1/a2 இதோட ஆன்சர் b1/b2 க்கு வந்து சமம் கிடையாது. அப்படின்னா a1 x1 a2 b1 y1 plus c1 equal to 0 ன்னு ஒரு சமன்பாடு, a2x b2y plus c2 equal to 0. இதோட தீர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, இவங்க 2 பேரும் சமம் இல்ல, இவங்க 2 பேரும் சமம் இல்ல. சமம் இல்லாத கான்ஸ்டன்ட்ஸ் இருந்தா நமக்கு எத்தனை தீர்வு தான் கிடைக்கும்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஒன்லி ஒன் சொல்யூஷன் தான் ஆன்சரா கிடைக்கும். சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா a1/a2 not equal to b1/b2 னா நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் வந்து ஒண்ணே ஒண்ணு கிடைக்கும். அப்ப ஒரே ஒரு தீர்வு என்பது ஆன்சர். அப்ப 40க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆன்சர். சரிங்க. அடுத்தது 43வது கேள்வி. 43வது क्वेश्चन என்னன்னா 3 + 4/100 + 9/1000 உடைய மதிப்பு என்ன? இதான் இதனுடைய ஆன்சர். என்ன பண்ணணும் பாருங்களேன், சாதாரண क्वेश्चन தான். 3 2 0 2 ஸ்தானத்துல புள்ளி, இங்க ஒரு நம்பர் தான் இருக்குது, அதனால ஒரு 0 ஒரு புள்ளி தான். 3 0 3 ஸ்தானத்துல புள்ளி, ஆனா இங்க இருக்கிறது ஒரு நம்பர், அப்ப 2 0 போட்டுக்கணும். 2 0 9 0.99. இப்ப இதை கூட்டணும். கூட்டும் போது ஃபர்ஸ்ட் 3 முழுமையான நம்பர் புள்ளி வச்சுக்கிறோம். இங்கேயும் இங்கேயும் 0, இங்கேயும் 0 அப்ப 0 4 9. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 3.049. அப்ப எங்க இருக்குது? டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல 43க்கு டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல இருக்குது 3.049. சரிங்களா? ஆன்சர் வந்து 3.049 அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதோட ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஈஸியான क्वेश्चन. 47வது क्वेश्चन. ஒரு பேக் இருக்குது, ஒரு பேக் இருக்கு. இந்த பேக்ல இது ஒரு பேக், சும்மா ஒரு பேக். இதுல என்ன சொல்றாங்கன்னா P ரெட், அப்புறம் Q ப்ளூ, அப்புறம் P ஆர் கிரீன் ஆகிய கூழாங்கற்கள், ஒரு பழிக்கற்கள் மாதிரி கூழாங்கற்கள். ரெட் கலர்ல P இருக்கு, எத்தனை தெரியல, 10 இருக்கலாம் 15 இருக்கலாம். ரெட் கலர்ல P இருக்கு, Q கலர்ல Qல ப்ளூ கலர்ல Q நம்பர் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து
பச்சை கலர்ல என்னன்னா R இருக்கிறாங்க. சரி, அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? P plus Q plus R. இதுதான் மொத்தம், இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், மொத்தம் என்னுடைய கூர்வழி. உங்களை என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இதுல இருந்து ஒரு சிகப்பு கூழாங்கல் எடுக்க, இந்த பேக்ல இருந்து ஒரு கூழாங்கல் எடுக்க எத்தனை சிகப்பு இருக்குது? P. அப்ப P தான் சிகப்பு. சிகப்பு கூழாங்கற்கள் எடுக்க, அப்ப சிகப்புன்றது P. சரி, மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா P plus Q plus R பேர் இருக்கிறாங்க. அப்ப P plus Q plus R ஆல வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த ரெட் எடுக்கிறதுக்கான நிகழ்தகவு கிடைக்கும். சரிங்களா? பாருங்களேன், ஈஸியான விஷயம் தான். நமக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா B அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல இது இருக்கும். B அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல இவ்வளவு இருக்கும். அதனால இந்த ஆப்ஷன்ஸ்ல என்ன வேல்யூ அப்படின்னா B. அடுத்தது 50வது கேள்வி. 50வது क्वेश्चन என்னன்னா 8,8,8,8னுடைய வீச்சு. வீச்சுனா என்ன? மிகப்பெரிய மதிப்புக்கும் மிக சிறிய மதிப்புக்கும் இடைப்பட்ட இடைவெளி தான். R = L - S. இதுல L உம் 8 S உம் 8. அப்ப ஆன்சர் 0. இது சாதாரண கணக்கு தான், ரொம்ப கஷ்டமான क्वेश्चनலாம் இல்ல. L உம் 8 S உம் 8. அப்ப ஆன்சர் வந்து 0. அப்போ இது 50 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல எங்க இருக்குது அப்படின்னா A அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல இருக்குது. அப்போ வீச்சு வந்து 0 ஆகும். பாருங்க, 20வது क्वेश्चन பேப்பர்ல கேட்டுக்கிற எல்லா क्वेश्चनமே ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். இந்த क्वेश्चंस ஒரு முறை நம்ம பாத்துக்கிட்டாவே ஈஸியா அட்டெண்ட் பண்ணிரலாம். சரிங்களா? மாடல் டெஸ்ட் 20. மாடல் டெஸ்ட் 20ல இங்கிலீஷ்ல என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்க, அதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத டிஸ்கஷன். தென் 5 क्वेश्चन கேட்டிருக்காங்க. 5 क्वेश्चनமே ஈஸியான क्वेश्चन. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது क्वेश्चन. மேத்தமேட்டிக்ஸ் இஸ் a clipboard of dash. நம்ம மேத்தமேட்டிக்ஸ் என்ன சொல்லிருப்போம்னா மேக்ஸ் சொல்லுவோம். தட் இஸ் அது கரெக்ட்டா? கணிதம் அப்படின்றது மேக்ஸ் அப்படின்றது கரெக்ட்டா? நம்ம புக்ல எடுத்து பாருங்களேன், மேக்ஸ்னே இருக்காது, மேத்தமேட்டிக்ஸ் தான் இருக்கும். ஆனா அந்த கிளிப்போர்ட்னு சொல்லக்கூடியது என்னன்னா மேக்ஸ்னு சொல்லக்கூடாது, மேத் அப்படின்னு சொல்லணும். மேத் அப்படின்ற வார்த்தையை சொல்லணும். அதனால கிளிப்போர்டு இந்த இடத்துல மேத் தான், மேக்ஸ் கிடையாது. நிறைய பேர் நம்ம மேக்ஸ்னு சொன்னதால அதை நம்ம மேக்ஸா நினைச்சிருவோம். தட் இஸ் நாட் மேக்ஸ், இட் இஸ் மேத். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது என்ன அப்படின்னா செகண்ட் क्वेश्चन உடைய ஆப்ஷன் தான் வந்து மேத். அடுத்தது ஃபோர்த் நெகட்டிவேஷன். NEGOTIATION. சரிங்க, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஆன்சர்ஸ் வரும். இந்த 1 2 வழக்கம் போல 3. இங்க நம்ம ரூல் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஐக்கும் ஏக்கும் ஒரே சிலபிள் சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல முன்னாடியும் பின்னாடி இந்த டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோர்ஸ் தள்ளுறதால முன்னாடியும் பின்னாடியும் TIAT, TIன்றது தனியா பிரியும், AT அப்படின்ற ஃபோர்ஸ் தனியா பிரியறதால நம்ம ரூல் பிரகாரம் இங்க 1 இங்க 1 இங்க 1 இங்க 4ன்னு சொல்லுவோம். ஆனா அது இல்ல, இந்த TION சரியா படிச்சு இந்த TIயும் ஏவும் இந்த 2 டீக்கு நடுவுல வந்திருக்கிறதால அந்த வார்த்தை ஸ்பிளிட் ஆகும். அதனால இதுக்கு எத்தனை சிலபல் அப்படின்னா 1 2, இதுக்கு 2 சிலபல் ஆயிடும். அப்ப இதுக்கு 5 சிலபல். சரிங்களா? இதோட ஆன்சர் வந்து 5 சிலபல். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, இதோட ஆன்சர் வந்து 5 சிலபல். அடுத்தது என்னன்னா question number 8. question number 8 என்னன்னா Ravi was born exactly dash 2 p.m. ரவி எப்ப பிறந்தான் அப்படின்னா Ravi was born exactly இன்னும் சொல்லலாமா in 2 p.m. on 2 p.m. at 2 p.m. நேரத்தை சொல்லும் பொழுது அட்டு போட்டுக்கணும். நேரத்தை ஸ்பெசிஃபை பண்ணும்போது என்ன போட்டுக்கனாங்க? அட்டு போட்டுக்கணும். Ravi was born at 2 p.m. 2 மணிக்கு அவன் பிறந்தான் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது 11வது கேள்வி. மேன் அப்படின்னா பயோகிராஃபி. நேஷன் அப்படின்னா என்ன? இதே ஒரு கண்ட்ரின்னு கொடுக்குறாங்க, அது என்ன? மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பயோகிராஃபி, அவனுடைய வரலாறு. கண்ட்ரின்னு கொடுத்தா கண்ட்ரியோட வரலாறு தான் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நேஷன் அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னா ஜியோகிராஃபி. நம்முடைய ஒட்டுமொத்த ஜியோகிராபிக்கல் வேர்ல்டு எப்படி இருக்குன்னு சொல்றதா நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா 16th क्वेश्चन பாருங்களேன், ஈஸியான क्वेश्चन தான். வாட் இஸ் த 16th क्वेश्चन, வாட் இஸ் த சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் was? wasோட சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் என்ன? இங்க பாருங்க, என்ன வேர்ட் ஆக்சுவலானா bad, was,
worst. இது பாசிட்டிவ், இது கம்பேரிட்டிவ், இது சூப்பர்லேட்டிவ். இதே மாதிரி தான் குட் பெட்டர் பெஸ்ட்டுக்கும் குட் பெட்டர் பெஸ்ட் இந்த வார்த்தைகளும் இது பாசிட்டிவ், இது கம்பேரிட்டிவ், இது சூப்பர்லேட்டிவ். சரிங்களா? அப்போ வர்ஸ்டோட சூப்பர்லேட்டிவ் ஃபார்மேஷன் வந்து வர்ஸ்ட். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இந்த பேட் வாஸ் வர்ஸ்ட்ன்றது ஒரு வார்த்தை, அதே மாதிரி குட் பெட்டர் பெஸ்ட்ன்ற வார்த்தை. ஏன்னா நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ்லாம் எழுதும்போது இஆர்இஎஸ்சி ஃபார்மேஷனும் மோர் மோஸ்ட் தான் நம்ம நிறைய பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் இரெகுலர் ஃபார்மேஷன்ஸ்ல இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகள் தான் இந்த பேடும் குட்டும். சரிங்களா? அப்போ பேட் அப்படின்னா பேட் வாஸ் வர்ஸ்ட், குட் அப்படின்னா குட் பெட்டர் பெஸ்ட். சரிங்களா? ஓகேவா? பாருங்க, இதுல கேட்டிருக்க 5 கேள்வியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியா இருக்கு, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வினாத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா 20. சரிங்களா? முழு மாதிரி தேர்வில் ஃபுல் டெஸ்ட்டில் 20வது வினாத்தாளை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்னென்ன வினா எண்கள் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 1, 3, 5, 6, 7, 9, 10, 48. சரிங்களா? 1, 3, 5, 6, 7, 9, 10, 48 இந்த 8 வினாக்களும் கேட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர். உலக தமிழ் கழகம், நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன், தமிழ் கழகம், தமிழ் இயக்கம், ஆராய்ச்சி நிறுவனம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்கன்னு சொல்லிட்டு. மாப்போசி அவர் கிடையாது, தனிநாயகம் அடிகளும் கிடையாது, பா சிங்காரமும் கிடையாது. ஆப்ஷன் சி பாவாணர், தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா தேவநேய பாவாணர். ஏன்னா தமிழ் மீது பற்று கொண்டதுனால. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். இதுல வந்து பாவாணர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் பாவாணர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு 3வது கொஸ்டின் பொறுத்துக்க, பட் நான் அதை வந்து எழுதலை. ஏன்னு சொன்னீங்கன்னா அது டைரக்ட் நம்மளே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். பாருங்களா, செந்தமிழ் அந்தனர், சரி தெரியாது, அப்படியே வச்சுங்க. மரம் பாட வந்த மறவன், இவர் கண்டிப்பா தெரியாம இருக்க முடியாது. மரம் பாட வந்த மறவன் சொல்லும் போது பாரதியார். சரிங்களா? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த், நீங்க அந்த வாணிதாசன் படிக்கும் போதே படிச்சிருப்பீங்க. வாணிதாசன். சிறுகதை மன்னன் உங்களுக்கும் தெரியும், புதுமை பித்தன். சரிங்களா? சிறுகதை மன்னன், புதுமை பித்தன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான். மரம் பாட வந்த மறவன் வந்து பாரதியார். மீதி இருக்கிறது யாரு? செந்தமிழாளர். அவர் யாரு? ரா இளங்கோவனார். இப்ப மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். செந்தமிழர், ரா இளங்கோவனார். அப்போ 1க்கு 4, பிக்கு வந்து மரம் வந்த 1 பாரதியார், சிக்கு தமிழகத்தின் வருஷம் வாணிதாசன் 2, அதுக்கப்புறம் சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் 3. அப்போ 4, சரிங்களா? 4, 1, 2, 3. 4, 1, 2, 3. ஆப்ஷன் பி என்ன வருங்க? ஆப்ஷன் பி. செந்தமிழ் அந்த நேரம் ராயலங்கமனர் 4 வச்சுங்களா? மரம்பட வந்த மன்னன் பாரதியார் 1. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன், இது வந்து 2. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை மன்னன் புதுமை பித்தன், இது 3. அப்போ 4, 1, 2, 3 எதுல வருதுன்னு சொன்னீங்கன்னா ஆப்ஷன் பில வருது. அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், அதனால நான் எழுதல, அதை டிக் பண்ணிங்க. ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, வெண்சீர்கள். வெண்சீர்கள் எப்படி அழைக்கப்படும் சொல்றாங்க. வெண்சீர்கள் கனிச்சீர்களா, காய்ச்சீர்களா, உரிச்சீர்களா, இவற்றில் எதுவும் இல்லையா? இதுக்கு என்ன ஆன்சர்னா டைரக்ட் ஆன்சர் தான். வெண்சீர்கள் பொதுவாக காய்ச்சீர்கள் என்று அழைக்கப்படும். தேமாங்காய், புளிமாங்காய்னு வருது இல்லைங்களா, அந்த காய்ச்சீர்களுக்கு பேர் தான் வெண்சீர்கள். அப்ப ஆப்ஷன் பி. அப்ப 5க்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. வெண்சீர்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா காய்ச்சீர்கள். அடுத்தது பாருங்க, முக்கியமான கொஸ்டின். வாணிதாசன் அவர்களுடன் தொடர்பு இல்லாதது. வாணிதாசன் அவர்களுடன் தொடர்பு இல்லாததுன்னு சொல்லும் போது அவர் எழுதாத நூல், அதை தான் இப்படி கேட்கிறாங்க. சரிங்களா? தொடுவானம், பூங்கொடி, கொடிமுல்லை, குழந்தை இலக்கியம். சரிங்களா? இதுல வந்து எது வந்து வாணிதாசனுடைய தொடர்பில்லாத நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூங்கொடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பூங்கொடி, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, இதெல்லாம் முடியரசன் எழுது. சரிங்களா? இந்த தொடுவானம், கொடிமுல்லை, குழந்தை இலக்கியம், இதுல வந்து ஆப்ஷன் டில வந்து குழந்தைன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க, கிடையாது குழந்தை இலக்கியம்னு வரணும். அது வினாத்தாள்ல டைப்பிங் எரர். சரிங்களா? இப்ப தொடுவானம், கொடிமுல்லை, குழந்தை இலக்கியம் வந்து இது வந்து வாணிதாசன் எழுதுனது. மீதி வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த பூங்கொடி என்பதுதான் என்னது? வாணிதாசன் எழுதாத நூல். அப்ப ஆப்ஷன் பி. சரிங்களா? எழுதாத நூல் வந்து பாத்தீங்கன்னா பூங்கொடி. இந்த பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை என்ற நூல்லாம் யார் எழுதணும்? முடியரசன் எழுதணும். முடியரசனுடைய இதுல கொடுத்துருக்காங்க. அப்ப அது தப்பு. அடுத்தது பாருங்க, 7வது கொஸ்டின். நீங்க கொஸ்டினே தப்பு. சரிங்களா? கொஸ்டினே வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பொருந்தா இணையன்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி கேட்கக்கூடாது, பொறுத்துக அப்படின்னு கேட்கணும். பொறுத்துக, அதை மாத்திங்க, அடிச்சு மாத்திங்க, பொறுத்துக.
சரிங்களா? இதுல பாருங்க 1967 என்ன கண்டுபிடிச்சாங்க? டைரக்ட். 1967 ஏடிஎம் மிஷின் கண்டுபிடிச்சாங்க. 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டையை கண்டுபிடிச்சாங்க. 1989 இணைய வழி மளிகை கடையை கண்டுபிடிச்சாங்க. 2002 ஆன்லைன் ரயில்வே டிக்கெட் புக் பண்றோம் இல்லையா, அதை கண்டுபிடிச்சாங்க. இதுல எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ லேட்டஸ்டா வந்து ரயில்வே டிக்கெட் தான். அப்ப 2002 ரயில்வே டிக்கெட். ஏடிஎம் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 67 தானியங்கி பண இயந்திரம் கண்டுபிடிச்சாங்க. 62 கடவுச்சொல் அட்டை, 89 இணைய வழி மளிகை கடை. அப்படியே லேட்டஸ்டா வாங்க, இன்டர்நெட் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 89, 2002 ரயில்வே. இதை ஞாபகம் வச்சீங்கன்னா மீதி ரெண்டுத்தையும் எழுதிடலாம். சரிங்களா? அப்போ இது எதுல ஃபிக்ஸ் ஆகுது பாருங்க, 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏவில் ஃபிக்ஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ 7வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இதை டிக் பண்ணீங்க, ஆப்ஷன் ஏ. சரி, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, சாரி, ஆப்ஷன் பி. இந்த 3, 4, 2, 1 எதுல ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா ஆப்ஷன் பி. எதுதான் வந்து கவனமா பார்க்கணும். நம்ம 3, 4, 2, 1 தான் இங்க எழுதிருக்கோம். நம்ம பார்த்தது வந்து 4, 3, 2, 1ன்னு பார்த்துறோம். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா கவனமா பார்க்கணும். கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்ம வந்து மிஸ் ஆயிடும். 3, 4, 2, 1 எங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏவுக்கு 3 கரெக்டுங்களா? அப்போ 3, 4, 2, 1 ஆப்ஷன் பி. இங்கேயே மாத்திருக்கேன். அப்போ 7க்கு ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வாங்க. பொருந்தா இணையை கண்டறிக. சரிங்களா? இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, பொருந்தா இணையை கண்டறிக. இது எதுன்னு சொல்லுங்க. நீங்க பாத்தீங்கன்னா இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னு 10th ஒரு பாட்டு வரும். இரடி பொம்மல் பெருகுவீர். இரடினா பொம்மல்னா சோறு, இரடினா திணை. அந்த கூத்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சோறு கொடுப்பாங்கன்னா திணை சோறு கொடுப்பாங்க. இதுதான் பாடல் வரி. நான் ஒரு ஞாபகத்துக்காக சொன்னேன். அப்ப பொம்மல்னா சோறு கரெக்டுங்க. பொம்மல் அப்படின்னா சோறு, இரடி அப்படின்னு சொன்னா திணை, படுகர்னா பள்ளம், படுகர்னா பள்ளம் கரெக்ட் தான். நீங்க படுகருக்கும் பள்ளத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு விட்டுறாதீங்க. இதை நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். படுகர்னா பள்ளம். அல்கி அப்படின்னா இங்க சேர்ந்து, அல்கி அப்படின்னு சொன்னா சேர்ந்து அந்த பொருள்ல வரும். ஆனா இவங்க ஓடின்னு சொல்றாங்க. அப்ப இது தப்பு. அப்ப தவறான இணை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ. இதுல வந்து ஆப்ஷன் கொடுத்துருன்னு கொடுக்கல, ஆனா இ. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 9வது வினாவுக்கு விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ லாஸ்ட். கண்ணுள் விளைஞர். கண்ணுள் விளைஞர் இதை நீங்க படிச்சே ஆகணும். சிற்பியா? கிடையாது. கண்ணுள் விளைஞர் வந்து சிற்பி கிடையாது, கிடையாது, கண்டிப்பா கிடையாது. குயவர் மீனவரும் கிடையாது, குயவரும் கிடையாது, மீனவரும் கிடையாது. என்னன்னு பாருங்க, ஓவியர். ஆப்ஷன் சி ஓவியர். நீங்க அந்த கிரீன் கலர் பாக்ஸஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், கண்ணுள் விளைஞர் என்று அழைக்கப்படுவார். கண்ணுள் விளைஞர், கண்ணுலவே வச்சு ஓவியத்தை தீட்டுறவங்க அந்த மனசுக்குள்ள நினைச்சிட்டு, அவருக்கு பேர் வந்து என்னன்னா ஓவியர். அப்ப கண்ணுள் விளைஞர் என்பதற்கு வந்து ஓவியர். ஆப்ஷன் சி. 10க்கு வந்து ஆப்ஷன் சி. கண்ணூர் விளைஞர் என்று அழைக்கப்படுவர் யாரு? ஓவியர். லாஸ்ட் கொஸ்டின், 48வது கொஸ்டின். இது பாருங்க, இது ஒரு முக்கியமான இலக்கண பகுதியிலிருந்து வந்திருக்கு. ஆசிரிய உரிச்சீர், இயற்சீர் இவங்களுடைய வேறு பெயர் என்னன்னு கேட்கிறாங்க. ஈரசச்சீர். இது கொடுத்துருக்காங்களா பாருங்க. ஆப்ஷன் ஏல ஓரசச்சீர், ஆப்ஷன் பில ஈரசச்சீர், ஆப்ஷன் சில மூவசச்சீர், ஆப்ஷன் டில நாலசச்சீர். இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரசச்சீர். பி டிக் பண்ணீங்க. இது ஈரசச்சீர்களுக்கு தான் பேரு இயற்சீர் அப்படின்னு பார்த்தீங்க. இப்போ காய்ச்சீரை வந்து வெண்சீர்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயற்சீர் வந்து என்ன வரும்? ஈரசச்சீர்களை தான் வந்து என்ன சொல்லுவோம்? இயற்சீர்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஆசிரிய உரிச்சீர்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது, அந்த இலக்கண கொஸ்டின், 48வது கொஸ்டின். அப்போ ஆப்ஷன் பி குறிச்சிங்க. சரிங்களா? இந்த மாதிரி பொறுத்துக்கு பார்க்கும்போது பாருங்க தவறு ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம பண்ண பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து பார்த்தே உசாரா வந்து நீங்கள் செக் பண்ணணும். 3, 4, 2, 1 அப்படின்னு வரும்போது ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தங்க. இதோட வந்து 20வது கொஸ்டின் முடியுது. அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது ஃபுல் டெஸ்ட் 20 கொஸ்டின் பேப்பர் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. என்னென்ன கொஸ்டின் பாருங்க. சயின்ஸ்ல 12, 13, 14, 17, 18, 20, 21, 22, 23, 24, 25, 30, 32, 42, 49 இதான் கேள்விகள். இப்போ அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி 12. ஃபெர்மி. ஃபெர்மி அப்படின்னா எவ்வளவு மதிப்புன்னு பாருங்க. 10 பவர் -15 மீட்டர். அப்போ ஆப்ஷன் ஏ. 12க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது 13 அப்படின்னா மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில், ஒரு துகள் வந்து மற்றொரு பொருள்ல வந்து சம அளவில் பரவி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, விரவி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா கூழ்மம். அப்ப ஆப்ஷன் சி வந்து கூழ்மம். ஓகேயா? இப்போ 13க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது 14க்கு பாருங்க. வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த டேஸ் காரணமாகும்னா அடர்த்தி தான் காரணம். சரிங்களா? மேகத்துல
அதுல என்ன இருக்காது, அடர்த்தி இருக்காது, அடர்த்தி வந்து குறைவா இருக்கும். சரியா, ரைட். அடுத்தது வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த டேஸ் காரணமாகும்னா 14 ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க 17 பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு டேஸ் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காஸ்டிக் பொட்டாஷ். சரியா, அப்ப பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்னன்னு சொல்லலாம், காஸ்டிக் பொட்டாஷ். மிக முக்கியமான கேள்வி. 18 நம் உடலின் வளர்ச்சிதை மாற்றமானது எந்த அமிலம் மூலம் நடைபெறுகிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. HCl ஆப்ஷன் ஏ ஹைட்ரோகுளோரிக் அமிலம். 18. அடுத்தது 20 பாருங்க உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டவை ஒரே ஒண்ணுதான், கண்ணை முடி நடிக்கலாம், அது வைரஸ். சரியா, வைரஸுக்கு 2 பண்பும் இருக்கும், உயிரும் இருக்கும் உயிரற்ற நிலையிலும் இருக்கும். திடீர்னு வந்து ஒரு உயிருள்ள ஒரு செல் கிடைச்சது அப்படின்னு சொன்னா வைரஸ் வந்து அதுல புகுந்து என்ன பண்ணிக்கும், உயிரை வந்து ஜீவனை பெற்றுக்கொள்ளும். சரிங்களா, ஒரு மோசமானது என்னன்னா வைரஸ் தான். வைரஸ்னா என்னன்னா விஷம்னு அர்த்தம். அப்படின்னா அதுதான் வந்து வைரஸ்னுடைய மீனிங்கே. வைரஸ்னா என்னன்னா உயிரை கட்டாயம் என்ன பண்ணும், கொல்லும். அடுத்தது ஃபீனாலுடைய ஃபார்முலா கேட்டிருக்காங்க 21 ஆப்ஷன் சி பாருங்க C6H5OH. ஓகேயா, ரைட். அடுத்தது பாருங்க யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்றதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் 22 புரோட்டானை கண்டுபிடித்தவர் யாருன்னா அவரே தான், கோல்ட்ஸ்டீன். அடுத்தது எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன். அடுத்தது நியூட்ரானை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் ஷாட்விக். ஓகேயா, அப்போ ஆப்ஷன் சி பாருங்க டைரக்டா இருக்கு, ABC. ஓகேயா, ரைட். அடுத்தது வந்து பாருங்க 23 புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் அந்த அணுவின் டேஸ் எனப்படும் அப்படின்னா புரோட்டான்களையும் நியூட்ரான்களுடைய கூடுதலை சேர்த்துனா அந்த அணுவினுடைய நிறை என்ன எனப்படும். அப்ப நிறையன் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா புரோட்டானுடைய மதிப்பும் நியூட்ரானுடைய மதிப்பும் சேர்ந்ததா என்னது நிறையன். ஓகேயா, ரைட். முக்கியமான கேள்வி. இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன அப்படின்னா நீராவி போக்கு. அப்ப இலைத்துளையில வந்து முக்கியமான வேலை என்னன்னா நீராவி போக்கு. ரைட்டா, அப்ப 24க்கு ஆப்ஷன் பி. அடுத்தது 25 ரத்த குழாய்களுக்குள் ரத்தத்தை உந்தி தள்ளும் தசையால் ஆன உறுப்பு என்ன அப்படின்னா ரத்த குழாய்களுக்குள் ரத்தத்தை உந்தி தள்ளும். ரத்தத்தை எது தள்ளுது நம்ம உடம்புல, இதயம். அப்போ ஆப்ஷன் பி இதயம். 25க்கு ஆப்ஷன் பி. ஓகேயா, ரைட். அடுத்தது 30 டான்சி தொடங்கப்பட்ட ஆண்டு. டான்சி அப்படின்னு சொன்னா அது ஒரு தொழில்துறை நிறுவனம். சரிங்களா, அது தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னா 1965. மெட்டீரியல் பாருங்க, இதனுடைய விரிவாக்கம் எல்லாம் கொடுத்திருப்பேன். அடுத்தது பட்டுப்புழு வளர்ப்பதற்கு என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 செரிகல்ச்சர். ஆப்ஷன் பி செரிகல்ச்சர். ஓகேயா, ரைட். அடுத்தது 42 வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாடு என்னன்னா சுருங்குதல் அர்த்தம், ஆவி சுருங்குதல். அப்ப ஆப்ஷன் டி தான் அதனுடைய ஆன்சர். ஓகேயா, ரைட். லாஸ்ட் கேள்வி பாருங்க புவியின் நிறை மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முக்கியமான கேள்வி. ஆப்ஷன் ஏ 5.972 × 10⁻24 கிலோகிராம். ஓகேயா, அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதோட வந்து எந்த क्वेश्चन முடிஞ்சுனா ஃபுல் டெஸ்ட் 20 क्वेश्चन பேப்பர் முடிஞ்சது. இதுல இந்த கேள்வியெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இத முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5வது டெஸ்ட்ல ஒரு क्वेश्चन இருக்கும், மாசஸ் அண்ட் லிவர் ஓட்ஸ் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்து தோன்றியது அப்படின்னா அது 570 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அது 570 இல்ல 470. சரிங்களா, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, 470. வேற ஏதாவது மிஸ்டேக்ஸ் டவுட் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கட்டாயம் என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கிற இந்த 20 டெஸ்ட்ல கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளும் மிக 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 முக்கியமான கேள்விகள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கேள்வியை மட்டும் படிச்சிடாதீங்க, இந்த கேள்வி கேட்ட அந்த ஏரியாவே என்ன பண்ணிருங்க, படிச்சு வைங்க. சரிங்களா, அது என்ன டாபிக்ல இருந்து எடுத்திருக்காங்க அந்த டாபிக்னுடைய அது சிலபஸ் பேஸ் டாபிக் ஃபுல்லாவே உங்களுக்கு என்ன இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். சரியா, கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஓகேயா, ரைட். அடுத்தது 21வது டெஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. அடுத்த டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து 20. அதுல சமூக அறிவியல்ல क्वेश्चन நம்பர் 7, 14, 15, 19, 26, 27, 29, 30, 33, 35, 36, 37, 39, 41, 44, 45, 46. சரி, 7. அதுல கேள்வி என்ன அப்படின்னா பொறுத்துக என்பது சரியான கேள்வி, பொருந்தாத இணை அப்படின்றத விட்டுருங்க, பொறுத்துக. சரிங்களா, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 1967 தானியங்கி பண இயந்திரம், அதுக்கப்புறம் 1962 கடவுச்சொல் அட்டை காப்புரிமை, அடுத்து 1989 இணைய வழி மளிகை கடை, அதுக்கப்புறம் 2002 ரயில் இணைய பயணச்சீட்டு, அடுத்து 14 வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு காரணம் குறைந்த அடர்த்தி ஆகும். அடுத்து 15 இந்திய நேர மண்டலம் என்பது கிரீன்விச் நேரத்தை விட 5.5 மணி நேரம் தள்ளி உள்ளது, 5:30. அடுத்து 19 தமிழ்நாடு மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. அடுத்து 26 இந்திய தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். 27 சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து 29
ஓட்டர் வெரிஃபியபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014 பொதுத் தேர்தல். அடுத்து 30 டான்சி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் தொடங்கப்பட்ட ஆண்டு 1965. அடுத்து தனிப்பட்ட வருமானம் அப்படின்னா பர்சனல் இன்கம், மத்திய புள்ளியியல் துறை சிஎஸ்ஓ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், தொழில் உற்பத்தி குறியீடு இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அடுத்து நுகர்வோர் விலை குறியீடு கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 35 உறைந்த கண்டம் அண்டார்டிகா. அடுத்து 36 அப்போ கீழடி சிவகங்கை, ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, பொருந்தல் திண்டுக்கல், பையம்பள்ளி வேறு. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து 37 கலிங்கம் என்பது ஒடிசா, வங்கம் என்பது வங்காளம், காமரூபம் என்பது அஸ்ஸாம். ஆப்ஷன் ஏ. 39 கேரளாவில் உள்ள வேம்பநாடு ஏரி எதற்கு புகழ் பெற்றது? லகூன். அப்போ உப்பங்கயல். அடுத்து 41 கால்சா என்ற ராணுவ சீக்கியர்களுக்காக உருவாக்கியது குரு கோவிந்த சிங். அடுத்து 44 மும்பை ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எங்க இருக்கு அப்படின்னா இங்க கச்சா எடுக்கிறாங்க, இது அரபிக்கடல்ல. அடுத்து 45 மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. அடுத்து 46 இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1986.